அழகில கதை பேச கட்டு சண்டை அட்டி ஈக்கட மனகில தேவலாத அட்டி பெப்பரத்த படிக்க மஞ்சள் சண்டை அட்டி பொம்பளைங்க சண்டை போடு தண்ணி போட அட்டி அடிக்கடி போடுவோம் ஆட்டோலத அட்டி மங்காத்தரம் கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சினிமாவை குடும்பத்தோடு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இளைஞர்களையும் சிறுவர்களையும் அதிக அளவு ரசிக்க வச்சா மட்டுமே அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும். அதனால தான் ஒரு இயக்குனர் எப்போவுமே கதையை சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அதற்கு தலைப்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இளைஞர்களை சார்ந்தே இருக்கும். அட்டி அந்த டீம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் முதல்ல நம்ம எல்லாருக்குமே சுந்தர் சி பாபாவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக இது வரைக்கும் இருந்து முதல் முறையாக ஒரு படத்தை நீங்கள் வாங்கி வழங்கியிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய கலைஞர் டிவி சார்பாகவும் இசைவி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இசையமைப்பாளராக இவ்வளோ நாள் இருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் இந்த படத்தை எப்படி நீங்கள் வாங்கி வழங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஜெயகிருஷ்ணன் அண்ட் கார்த்திகேயன். இவங்க 2 பேர் தான் எங்கள் எல்லோரும் இந்த டீம் அமைச்சு கொடுத்து இந்த படத்தை பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. நான் ஃபாரின் போய் இல்லை இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணவங்க கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை நம்ம படம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா சரி நம்ம சைட்லேருந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்புறம் நான் ரிலீஸ் பிளான் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் நல்ல மூவி இப்போ காமிச்சோம். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு காமிச்ச அப்புறமா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. சரி அதுக்கப்புறம் காட் இட் டுக் இட்ஸ் ஓன் ஷேப் அண்டு கடவுளோட அனுகிரகம் அண்டு நல்ல ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதுனால இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ராம்கி சார், உங்களை எல்லா தரமான வெற்றி படங்கள்லையும் பார்க்க முடியுது. உங்களை நாங்கள் ரசிக்கிறோம், அதே மாதிரி உங்கள் நடிப்பையும் நாங்கள் ரசிக்கிறோம். அண்ட் தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க அண்ட் என்ன மாதிரியான கேரக்டரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். இது ஒரு எனக்கு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. தேங்க்ஸ் டு பாஸ்கர். அவர் நான் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அப்படியே மெதுவாக பேக் அடித்தேன். அவர் சார் முதல்ல எழுதும் போதே ராம்கி சார் இறங்கி வர்றாரு, ராம்கி சார் திரும்பினார் அப்படின்னு கதையை முதல்ல ஆரம்பித்தன்னையிலேருந்து என்ன தான் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவ்வளோ தூரம் லவ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்றது தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. என்கிட்ட கதையை சொல்லும்போது ஒரு ஃபுல் படம் எனக்கு கண்ணில் இது பண்ணார். எனக்கு தெரியும் இந்த குதிரை ஜெயிக்கும், ஏன்னா நான் 100 கதைக்கு மேலே கேட்டிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு பாஸ்கரோட இது தெரிஞ்சிச்சு. நல்ல காமெடி ஃப்ளேரு. நான் கதை சொல்லும்போது விழுந்து சிரித்தேன். என்னுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாயகன் கமல்ஹாசன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியாது. அதில் கேஷுவலாக, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, டார்க்கு கிரே ஷேடுன்னு சொல்லுவாங்க, எல்லார் இதுலேயும் இருக்கும் லைஃப்லேயும். அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலான கேரக்டரு. ஒரு சில நேரத்தில் நல்லவனாக இருப்பார், சில நேரத்தில் ஏதாவது தப்பு பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கேரக்டரை வச்சுருக்கிறாரு இதில். மாக்கப்பா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர்ற அந்த வில்லன்கள் பேர் மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி இருக்க அந்த கலர் படங்களில் நீங்கள் கலக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இசைவில் உங்களுடைய பாடல்கள் நாங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நாங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டோம். அண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுடைய கேரக்டர் பற்றி இந்த படத்தில். ஐயோ, எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இசைவில் நம்ம பாட்டெலாம் போகிறாங்களே உட்காந்து நம்ம வீட்டில் பையன் சொல்லுவான், பா யுவர் சாங் பார் அப்படின்வான். ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் டான்ஸ் ஆடினது பார்த்திங்கன்னா சீரியஸாகவே என்னை ஆட வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில ஷாட்டெல்லாம் ஒரு 10-15 தடவைலாம் ஆடிருப்பேன். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ துள்ளலாம் ஆடுறீங்க. உங்களை ஆட வச்சு அந்த டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு சொல்லுங்கள். சுரேஷ் மாஸ்டரு. அவர் பேரை சொன்னாலே எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பிரின்சிபலை கூப்பிட்ற மாதிரியே இருக்கும், சுரேஷ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவர் ராபர்ட் மாஸ்டருடைய ஆஸ்தான அசிஸ்டண்ட்டு. ஸோ அப்படியே ஆடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இருக்க மாட்டார். நான் பார்த்தா அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பொத்துருக்கு கீழே விழுறீங்க அப்படின்னாரு. நான் அப்படியே அடுத்த ஸ்டெப்பு நான் அவரு கீழே இருப்பேன், அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டு. அண்டு சாங்ஸு நம்மளுக்கு ஒரு படம் பண்ணும்போது இது மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கணும். ஒரு லவ்வை பற்றி ஒரு சாங்கு, ஒரு ஜாலியாக ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் ஏரியாவில் ஒரு கலாட்டா பண்ணுற மாதிரி சாங்லாம் நம்ம யோசிச்சுப்போம்ல. அது எல்லாத்தையுமே சார் கொடுத்துருக்காரு. அண்டு அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இப்போதைக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த கண்ணும் அப்படின்ற பாடல். அதில் ஒரு குழந்தை ஒன்று சிரிக்கும், சாரோட குழந்தை. ஸோ ரொம்ப எல்லா சாங்குமே மாக்காப்பாவும் பாடியிருக்காரு அதில். ஆமா பேசியிருக்கேன். பாடுங்க டல்மாஞ்சா பேசிருக்கீங்களா பாடிருக்கீங்களா பேசன்றது லைட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே பண்ணுங்க. டல்மாஞ்சா கில்மாஞ்சா டல்மாஞ்சாடா அட்டில ஆல் டைம் நாராஜாடா
டல்மாஞ்சா கில்மாஞ்சா டல்மாஞ்சாடா அட்டியில் ஆல் டைம் நாராஜாடா. இதே தான் பேசுனதான் அவர் சார் வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்காரு அவர் கம்ப்யூட்டரில். அது ஒரு கேவலமான வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா நல்ல வாய்ஸாக வெளில வந்துடும் இந்த சைடாக. அண்ட் ஸ்டன் மாஸ்டர் பற்றி சொல்லவே இல்லை, அவர் யார்? இன்னொரு பெரிய நன்றி வந்து நம்ம பவர் பாண்டியன் மாஸ்டர், ஸ்டன் மாஸ்டருக்கு. அதுவும் இந்த படம் சைன் பண்ண உடனே ஒய்எம்சிஏக்கு காலையில் போயிட்டு இந்த களி சுற்றுறது அது இது இல்லாமல் ஒரு 2 நாள் போனேன். அதுக்கப்புறம் சார் உடம்பு தெரியல, லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்து அப்புறம் சரி வாப்பா நீ பொருளை ஓரளவுக்கு பிடிச்சிக்கிற அப்படின்னு சொல்லி கூட நிறைய நடிகர்கள்லாம், எல்லா நடிகர்களுக்குமே பெரிய நடிகர்களுக்கும் அவர் தான் வந்து நீங்கள் கேட்டிங்கனாங்களே அவங்க சொல்லுவாங்க முதல் ஸ்டண்ட் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னா இவர் பேர் தான் பவர் பாண்டியன் மாஸ்டர் தான். ஸோ அவருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, அடி வாங்கி தானே பழக்கம், நம்மளுக்குலாம் அடி கொடுத்து பழக்கம் கிடையாது. பவர் பாண்டியன் மாஸ்டர் இஸ் கிரேட், ஏன்னா என்ன சண்டை போட வச்சிருக்காரு. அண்ட் விஜய் பாஸ்கர் சார், உங்களையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு எளிமையான தலைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு என்னுடைய தயாரிப்பாளர் வந்து ஜெயகிருஷ்ணன் கார்த்திக், எனக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். ராம்கி சார் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் எழுதும் போதே என்ன நினச்சினோ அது இந்த கதையில் எனக்கு வந்துருச்சு. மாக்காப்பா வந்து அதோடைய பெஸ்ட். எனக்கு இந்த டைட்டில் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னா ஆடியன்ஸுக்கு வந்து எளிமையாக வந்து போய் சேரணும். ஒரு டைட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் ஆடியன்ஸ் மறந்துடுறான் தேட்டருக்கு போகிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே ஒரு டைட்டில் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணும்போது லோக்கல் இன்றைக்கி சவுத் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து இன்றைக்கி அட்டின்ற வார்த்தை வந்து எல்லாருக்கும் தெரியும். அது நார்த் மெட்ராஸோட சென்னையில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான வார்த்தை அது அட்டி. ஸோ அட்டின்னும் போது நான் பசங்க மீட் பண்ணுற பாயிண்ட் தான் அட்டி. ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பசங்க மீட் பண்ணுற பாயிண்ட் தான் அட்டி. இந்த டைட்டில் வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள பசங்க வரணும், அப்போ தான் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதனால் அந்த டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணோம். நஷ்மிதா, தமிழ் பேசுவீங்களா? ஏன் தமிழ் தானா? ஓ தமிழ் தானா? ஃபாரின்ங்க அவன். இல்லை நான் தமிழ். அந்த 30 நாளில் புக்கு இருக்குல்ல, அது வந்தோடனே ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்தாரு. அதில் இப்போ டக்குன்னு கற்றுக்கினாங்க. இல்லை இப்போ நீங்கள் அவரை அகைன் நான் கூத்து விட்டுருவேன், பாட சொல்லிடுவேன். இப்போ அவங்க நல்லா பேசுகிறாங்க, அதனால் அந்த புக்கு வந்து வேற ஹீரோயின் கொடுத்துட்டாங்க. அண்ட் அவர் கூட நடிச்சது பற்றி உங்களுடைய கேரக்டர் பற்றியும் சொல்லுங்கள் இந்த படத்தில். என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப நீட், ரொம்ப டீசெண்டாக, ஓகே சஃபிஷியன்ட் போதுன்ற அளவுக்கானதான். இது வந்து இதனோட டெபியூ ஃபிலிம்ன்றதுனால வந்து ஆப்வியஸ்லி ஒரு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நீட்டான கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அண்ட் யா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வாஸ் லைக் ஃபன் ஃபில்ட், ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோயினா, அது கொஞ்சம் பயம் இருக்கும்ல. இட் வாஸ் லைக் டோட்டலி அவுட் ஆஃப் தட். அந்த மாதிரி இட் வாஸ் ரியலி ஈஸி ஃபார் மீ அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். யா தே ஒன்லி மேட் இட் கம்ஃபர்டபுள். நான் சொன்னல அவங்க ஃபாரின் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இல்லப்பா அது பழக்கமாயிடுச்சு. அவங்க இங்கிருந்து இறக்குமதி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் தமிழ், அதை கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கலக்கணும்ல. சரி, எந்த ஊருனாவது சொல்லிருங்க மக்கள். இல்ல திருநெல்வேலி தான், தமிழ் தானா? பாருங்க திருநெல்வேலி பொண்ணு கொஞ்சம் அருவா பார்க்கிங்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க, அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். ஓகே. ஸோ யா காமெடி ஆக்சுவலி வந்து மாக்காப்பா அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் லைக் ஹாப்பி ஜாலியாக. தேங்க்யூ ஸோ மச். சரி, நம்ம நார்மலாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது. கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோமே, ஆடின காலும் பேசின வாயும் சும்மா இருக்காது. ஓகேவா? அதனால இப்போ என்னன்னா ஒரு ஆங்கராக இப்போ நீங்கள் இவங்க கிட்டலாம் என்ன கொஸ்டின் இந்த படத்தை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர்கிட்டே நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ நம்ம இயக்குனர்கிட்ட கேட்பாங்களாமா? அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறவங்களுடைய ஃபஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு 4 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கீங்க. இது எப்படி உங்களுடைய பர்சனல் அனுபவமா இல்லை எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்தது தான். இல்லை அப்போ நேரடியாக பக்கத்தில் வந்து கேரக்டர் எழுதும் போதே இது ஒரு முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. பார்த்தது தான், பட் ஒர்க்கிட்ட இருக்குது. அதாவது ஸோ இனிமேட்டு விஜய் பாஸ்கர் அவர்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யாருடைய ஃபஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஐடியாக்கள் வேணும்னா இவர் வந்து ஐடியாக்கள் நிறைய வச்சுருக்காரு. யோகி பாபு தான் கேட்கணும், அவர் தான். ஸோ அடுத்தது ஹீரோயின் கிட்ட. சரி, அவங்ககிட்ட லாஸ்ட்டாக நல்லா கேட்பான், யோசிச்சு வச்சு. ராம்கி சார். இல்லை நம்ம சார்கிட்ட கேட்டோம், ஒரு கேள்வி வச்சுருக்கிறேன். சார் வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கீங்க, எப்படி டக்குன்னு இந்த பாட்டை நம்மளே பாடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு? அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் பாடினீங்கல்ல. மாக்காப்பா டல்மாஞ்சா பாடிட்டாரா? ஓ சரி, அப்போ நம்ம கண்ணு நம்மளே பாடிடலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே, இவனே பாடிட்டான் நம்ம ஏன் பாடக்கூடாது அப்படின்ட்டு அந்த அந்த வெறியில் நீங்கள் மைக் எடுத்துட்டீங்க. டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்திருக்கீங்க நீங்கள். பாத்தீங்களா, உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுதல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஆமாம், சாரை வந்து நான் வெறிப்பேற்றி பாட வச்சுருக்கேன்னா அது வந்து இது சரித்திரத்தில் எழுதக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இதுக்கு மேலே நான் அடி வாங்க இது பண்ணல. அடுத்து சார்கிட்ட. சார் வணக்கம். சார் வணக்கம்.
அது எப்படி சார், அதாவது இந்த மார்க்கண்டேயன் நிறைய டேன்லாம் சொல்லுவாங்க, இது எப்படி இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம். ஒன்றும் இல்லை, அது டயட்டு தான். டயட்டு, தியானம், எக்ஸசைஸ் 3 தான். 3த்தையும் ஒன்றா பண்ணணுமா சார்? ஆமாம், டயட்டு ஒன்றா பண்ணணும், எக்ஸசைஸ் அது மாதிரி காலைல எழுந்துச்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். டயட்டு ஓகே, தியானம் ஓகே, தூங்கும்போது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பண்ணுறதில்ல. அடுத்து அது என்ன சார், ஒன்று சொன்னீங்களா, எக்ஸசைஸு. எப்பயாவது நாய் துரத்திட்டு வரும்போது அது ஓடிக்கலாம். இந்த டயட்டுன்னு ஒன்று சொல்லிங்களே, அதுதான் நம்மளுக்கு. உனக்கு எதுக்கு டயட்டு? இல்லை சார், ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை ஏதாவது இப்போ ஸ்பெஷலாக ஏதாவது லேகிங்க சாப்பிட்றீங்கன்னா? ஒன்றுமே கிடையாது. தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம்? இல்லை அப்போல்லாம் அது இல்லை சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இன்னொரு டவுட் கூட இருக்கு, ஹேர் வந்து எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக வச்சிருக்காரு பாருங்க. அந்த காலத்தில் எப்படி வந்து இவரை நம்ம பார்த்தோமோ இப்போ வந்து அதே ஒரு எனர்ஜெட்டிக்கோட, அதே ஒரு ஸ்டைல், அதே ஒரு லுக்கோட இருக்கார்ல. இப்போ அதே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த படத்துக்காக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கமிஷனரோட கேரக்டருக்காக. அதுக்கு தான் இவ்வளோ பெருசு இருக்கும் சார். அப்போ நீங்கள் ஏதோ சாப்பிட்றீங்க சார், கருவேப்பிலையை ஜூஸ் போட்டு குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றுமே லீக் பண்ணுற மாட்டேன் சார், சொல்லுங்கள் சார். எண்ணெய் தேய்ச்சி குளிக்குவேன், அவ்வளோதான். ஆமாம் இல்லை, அது நம்ம மறந்துட்டோமே. அப்போ மொட்டை ராஜேந்திரன் சாருக்கு ஒரு பெரிய டிப் நம்ம கொடுக்க போகிறோம். எண்ணெய் தேய்ச்சி அவர் குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து நம்ம தினம் தலை குளிக்கிறோம். தினம் தலை குளிக்கணும். யாரு? அவரு? நம்ம குளிக்கணும் தினம். என்ன தினம்? இல்லை தினம் வந்து குளிக்கணும். தலைவலி சில பேர் இது வரைக்கும் குளிச்சுப்பாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து தலையில் தண்ணி ஊற்றுறது, தினம் தலைக்கு குளிக்கணும். ஓகே சார், அதாவது நீங்கள் வந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்களில் தரமான டெக்னீஷியன்ஸ் கூடலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே வந்து ஒரு இயக்குனர்கிட்டையும் உங்கள் கூட நடிக்கிற அந்த கோ ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்கிற அந்த திறமையெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கிட்டையும் அண்ட் மாக்காப்பா அவர்கிட்டையும் இருக்க திறமையை நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். மாக்காப்பா வந்து வெரி ஸ்பான்டேனியஸ் ஒரு ஆக்டர், அதில் ஒன்றும் இது கிடையாது. அல்லது வர முடியாது. அவர் கதைக்கலையா யாருனார் சார்? நீங்கள் இப்போ பார்க்கல, அதில் கேப் பார்த்தேன் நான் சைடில். ஆனால் அது வந்து அப்படி இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. சும்மா விளையாட்டு கிடையாது இல்லையா? எத்தனையோ ஒரு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, எல்லாத்துலேயும் அதில் தனியாக நிற்கணும்னா விளையாட்டு கிடையாது. டைரக்டராக வந்து பாஸ்கர் பெரிய ரவுண்டு வருவார். அது நான் முதல் நாளே எனக்கு தெரியும், கதை கேட்கும் போதே. அது வந்து நம்மளுடைய அனுபவம். ஏன்னா ஒரு கதையை ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்டோட மைண்டில் என் கேரக்டர் சொல்லி கொடுக்கலாம். நான் அவர் ராஜேந்திரன் கேரக்டர், மாக்காப்பா எங்கே வந்து நக்கல் பண்ணுறாரு, எந்த இடத்துல பஞ்சு கொடுக்குறாரு, அந்த சின்ன பையன் ஒருத்தன் வந்து தகராறு பண்ணுவான் இவர்கிட்ட, அப்படி ஒவ்வொன்றும் டீட்டெயில் சொல்லி நம்ம விழுந்து வந்து சிரிப்போம். ஸோ எல்லா கேரக்டரையும் ஒரு நடிகன்ட்ட வந்து மனசில் பதிய வைக்கிறேன்னா அவர் தான் நல்ல இயக்குனர். அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது, ஃபுல்லாக தரவாக அவர் மைண்டில் ஒரு ஃபுல் ஃபிலிம் இருக்குது, அது நம்ம மைண்டில் ஏற்றுறாரு. அதுதான் திறமை. ஸோ அது இருக்குது. அதனால நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டதுனால தெரியும், வந்து தங்கும் நம்மகிட்ட சொல்ல வந்துட்டு உங்கள் கேரக்டர் நல்லா இருக்குது சார், நல்லா வந்திருக்கு சார் உங்களுக்கு, நீங்கள் நல்லா 2 ஃபைட் சார் அப்படிம்பாங்க. என் ஃபைட்டு சரியா சார்? வரும்போது சார் ஒரு காக்கி இதை கட்டிங்க சார், மேலே வச்சுட்டு ஒரு பீடி வச்சுட்டு சார், அது காஸ்டியூம் சார், கதை கிடையாது. காஸ்டியூம் சொல்கிறது டைரக்டருக்கெல்லாம் வந்து சில நேரத்தில் அது இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களாம் ஹீரோவை. அதெல்லாம் இல்லாமல் என்ன இதுதான் கதை, இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் எண்டு, இதுக்கு நடுவில் இதான் சார், இந்த இடத்துலேருந்து கிரிப் இருக்கும் சார், இந்த இடத்துலேருந்து வரைக்கும் காமெடி நின்றுட்டு இங்கேருந்து சீரியஸ்னஸ் படத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சார் அப்படின்றது தெளிவு இருக்கணும்ல. ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அது வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு சார். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ராம்கி சார் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் அண்ட் யோகி பாபு, அருள்தாஸ் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்க? இல்லை, இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் நேம் தான் வந்து மெயின். இப்போ என்னென்னா மூக்குத்தி குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், பொறுப்பு அப்படி ஒரு கேரக்டர், ராதா, ஓம் பிரகாஷ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் விட ஆர்டிஸ்ட் நேம் தான் ஃபஸ்ட், நாங்கள் கேரக்டர் நேம் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். யார் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு கதையை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த லோக்கலுக்கு வந்து மாக்காப்பா விட்டால் ஒரு ஆள் கிடையாது. அதுக்காக நான் உண்மையிலேயே ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணேன். அவரை பிடிக்க ஒரு 6 மாதம் நான் வெயிட் பண்ணேன். வேறு யார்கிட்டையும் நான் போகல. ஏன்னா இந்த லோக்கலுக்கு இந்த கதைக்கு இவர் தான் வேணும்னு முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ராம்கி சார் வந்து நான் மைண்டில் வந்து அந்த ஓம் பிரகாஷ்னு கேரக்டர் எழுதும் போதே நான் அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லும் போது ராம்கி சார் வராரு போகிறாரு தான் கதையே சொன்னேன். நான் நெக்ஸ்ட்டு போய் அவருக்கு எனக்கு ஒரு கதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு எனக்கும் ராம்கி சார். நல்ல விஷயம் தான், பட் இல்லை சார் அவருக்கு நடிப்பாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் என்னங்க கதை சொல்லும்போது நீங்கள் ராம்கி சார் வராரு போகிறாருன்னு சொன்னீங்க, இப்போ அவர் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் எப்படியும் அவர் கண்டிப்பாக நான் கொண்டு வந்து சொல்லி மறுபடியும் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் கதையை நான் சொல்லி அவருக்கு. அதனால் இந்த ஒவ்வொரு கேரக்டர் வந்து இப்படி தான் நாங்கள் முடிவு பண்ணோம். எல்லாமே ரொம்ப இவர் கேரக்டர் வந்து பவா, காக்கா, கை, கோபால் எல்லாமே கேரக்டர் தான் ரொம்ப இந்த படத்தில். அண்ட் மாக்காப்பா, நீங்கள் வந்து ரசிகர்கள் எந்த இடத்துல வந்து ரசிப்பாங்க, எப்படி பேசினா ரசிப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய பல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து இந்த படத்தில் எந்த மாதிரி நீங்கள் டயலாகாக யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.
நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கலாச்சா தான் இதாக இருக்கும். கொடுத்து வாங்கிக்கிறது தான். கூட நடித்த 3 பேர் மெப்பு, தங்குதுரை, கலை. ஸோ இவங்க 3 பேர். ஸோ நிறைய இடத்துல வந்து நான் சில விஷயம் அவங்ககிட்ட சொல்லுவேன், அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் ஒன்று சொல்லுவார், தம்பி இது நான் எழுதின சீன்லேயே இல்லையேப்பா அப்படின்னுவார். சீனையே மாற்றுறீங்களேடா அப்படின்னு. ஸோ டெவலப் பண்ணி வேறு மாதிரி போயிட்டுருக்கோம், வேறு ட்ராக்கில். நம்ம திருப்பி கதைக்குள்ளே வரலாமா அப்படின்னு அங்கேருந்து கதறுவோம் அப்படி. ஸோ ஃபுல்லாகவே அவங்களுடைய இன்புட்ஸும் நிறையா இருந்தது. ராம்கி சார், அதாவது ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவங்கள புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வந்து உங்களை மாதிரி வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், நம்ம எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் டெய்லி அப்டேட்டடாக நீங்கள் வச்சுருக்கீங்க? தமிழில் ஒரு 5 படம் பார்க்கணும், தெலுங்கில் ஒரு 5 படம் ரிலீஸு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு லேட்டஸ்ட்டாக. ஏன்னா நல்ல படங்கள் அவ்வளோதான் ரிலீஸும் ஆகிட்டுருக்கு. எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவங்க மலையாளம் எல்லாத்தையும் பார்த்து அப்டேட் பண்ணிக்கிறது தான். நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போகும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தான். ஓகே, சூப்பர். அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, எல்லா மொழிகளில் இருக்க படங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை தான் நான் இப்போ கேட்க வரேன். ஒரு சின்ன எமோஷன் சீனில் நடித்தா மட்டுமே தான் அவங்க வந்து ஒரு தரமான நடிகர் அப்படிங்கிறத வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் நடித்த ஒரு அந்த எமோஷன் சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இமோஷ்னலாக எந்த சீனும் இருக்காது. கடைசியாக சாருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போவேன், சார் தான் நம்மளுக்கு எல்லாமே கடைசியில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால் இமோஷன்ஸ் அப்படிலாம் இதுதான் முழுக்க ஜாலியான ஒரு படம் இது. இதில் இமோஷன்ஸ் அது மாதிரிலாம் இல்லை. மற்ற திரைப்படங்கள் அது மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பேசிக்கலி உட்காந்து நிஞ்சா ஹட்டோரி, டோரா பூச்சி இது மாதிரி திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்குறது. சார் வந்து ஹாலிவுட் படம் பார்க்குறோம், நான் வந்து அதோட பெரிய இன்டர்நேஷ்னல். நிஞ்சா ஹட்டோரி, டோரா பூச்சி, நான் தான் மேப் இது போன்ற அற்புத கலைஞர்கள் நடித்த அந்த இதை தான் நான் பார்த்துட்ருப்பேன் எப்போதுமே. ஆல்ரைட். அண்ட் சார், கேமராமேன் பற்றி சொல்லுங்கள். கேமராமேன் வந்து வெங்கடேஷ் அர்ஜுன். வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது, நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணோம். ஒரு 1 மினிட் தான் ஷார்ட் ஃபிலிம். அது ஒரு 2-3 அவார்ட்லாம் வாங்குது அந்த ஷார்ட் ஃபிலிம். அது வந்து எங்களுக்குள்ளே ஒரு நட்பு. படம் அடுத்து பண்ணால் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது, நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஏன்னா வந்து சென்னையில் வந்து ஷூட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வந்து ஹவுசிங் போர்டெலாம் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது உள்ள. இல்லை, அதாவது என்ன அப்படின்னா, ஹவுசிங் போர்டு அப்படின்றது இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு ஹாப்பனிங் ஏரியா. ஆனால் அது ஒரு பெரிய இடம், பயங்கர ஹாப்பனிங்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஷூட்டிங் வச்சு இப்படி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தண்ணி லாரி வந்துடுச்சுன்னா, நீங்கள் வந்து அங்கே எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த தண்ணி லாரியை பின்னாடி இழுக்க முடியாது, முன்னாடி இழுக்க முடியாது, பிடிக்க வரவங்களும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த தண்ணி லாரியை வந்து அவங்க அந்த தண்ணி டேங்க்கெல்லாம் காலியாகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நாங்கள் கேமரா எடுத்து வேறு எங்கேயா போயிடுவோம். ஸோ இதுமாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி லாரி தானே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஒரு நாள் தண்ணி லாரியே கூப்பிட்டு வந்து வச்சு அது மேலே ஏறி நின்று டான்ஸ்லாம் ஆடி இருக்கணும். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக வந்து நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், யோகி பாபு அண்ட் மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வந்தாலே வந்து ரசிகர்கள் வந்து அப்படியே பயங்கரமாக ரசிச்சுட்டு கை தட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது, சார்கிட்ட கூட அங்கே ரூமில் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மாமனிதராக இருந்தாலும் நீங்கள் கட்டின துணைவிக்கு நீங்கள் ஒரு டுபாக்கூரே அப்படின்னு ஒரு உலக மகா தத்துவம். அவர் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னாரு. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதை. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய மாமனிதராக இருந்தாலும் வீட்டில் உங்களை வெளில போனால் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்றது தான் வந்து இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, அப்படி கால் மேலே கால் போட்டு எவ்வளோ கம்பீரமாக இருக்குது அந்த பாட்டி. யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைட் கேபிள்லாம் வேற மாட்டிட்டு இருக்காரு, இந்த சைட் கேபிள் வேறலாம் மாட்டிட்டு இருக்காரு. ஆமாம்மா, ரோசக்காரர் டக்குன்னு யாராவது திட்டாங்கன்னா அவரே மாட்டிப்பார் டக்குன்னு. என்ன மாதிரி கேரக்டரில் வராரு முட்டராஜ்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் தான் புரோக்கர், அவர் தான் ஏரியா டான், அவர் வந்து ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர், எங்களுக்கு பணம் கொடுக்குறவர், எங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சி கொடுக்குறவர், எல்லாமே அவர் தான். ஆனால் இவ்வளோ பெரிய மாமனிதன் வீட்டில் எவ்வளோ அவதிப்படுகிறான் அப்படின்றது, அதுவும் அவன் பையன்கிட்ட கருஞ்சிருத்த அப்படின்னு ஒரு சின்ன பையன், அப்படியே சும்மா இட்லி மாதிரி இருக்க மாட்டான், இந்த இட்லி குண்டா மாதிரியே இருப்பான். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய இடத்துல உட்காந்து நீங்கள் கானா பாட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. அண்ட் என்ன இது வரைக்கும் எங்களுக்காக நீங்கள் கானா பாட்டு நீங்கள் பாடி காமிக்கல. நீங்கள் கானா பாட்டு பாடினீங்க அப்படின்னா நம்ம ஷோ முடிச்சிடலாம் அதோட. ஸோ இப்போ உங்க கூட வந்து டைரக்டர் சாரும் ஜாயின் பண்ணிடுவாரு அண்ட் மியூசிக் டைரக்டரும் ஜாயின் பண்ணுவாரு. என்ன நாங்கள் ரிசப்ஷனாக போகிறோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிப்பாங்கன்றீங்க. எல்லாரும் சேர்ந்து பாடினீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே ரொம்ப ஓ எனர்ஜெட்டிக்காக கரெக்ட் ரொம்ப கரெக்ட் குஷி நீங்கள் ஆயிடுவாங்க. சொல்கிறது புரியுது.
நான் தனியாக பாடினா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு 4-5 பேர் பாடினா இதில் எவன் இவ்வளோ அந்த சுதிரி கட்டு ஒருத்தன் பாடிட்டு இருக்கானே யாரும் அப்படி தேடிட்டு இருக்கிறதுல ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். நல்ல நீ ஒரு நல்ல ஹோஸ்ட்டுமா. சரி அப்படிலாம் இல்லை, ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருமே சேர்ந்து பண்ண அந்த இடமே வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும்ல. சார் வர ரெடியாக இருக்கிறாரு ஓடுறதுக்கு. சார் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நான் பாட போகிறோம் ஓகேங்களா சார்? நீங்கள் தான் சார் அந்த ரெடி ரெக்கார்டிங் ரெடி ரெடி 1 2 3 4. அயோத்தி குப்பத்துல ஆல்ரவுண்டரா வாழ்ந்தாண்டா மாம நம்ம சாரதி ஒரு பொண்ணால டக் அவுட் ஆனாண்டா, நம்ம முன்னால கட் அவுட்டா நின்னாண்டா. நோ 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 வேணா அட ஒத்தி நில்லு, என்னத்துக்கு லவ் அட விட்டு தள்ளு, ஒரே ஒரு லைஃப் அத வாழ பாரு, விட்டு புட்டா ஏது அதில் ஒன்ஸ் மோரு. கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.